38 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. பேக் ஹைட் 14 இன்ச்சு, செஸ்ட் 38, பஸ்ட்டு 40, வெயிஸ்ட் 32, ஸ்லீவ் லென்த் வந்து 7 இன்ச்சு, ஸ்லீவ் லூஸ் வந்து 12 இன்ச்சு, ஆம் ஹோல் வந்து 17 இன்ச்சு. பேக் பட்டி அடிக்கிறதுக்கு கீழே 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு மேலே ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸை அரேஞ்ச் விட்டுக்கோங்க. இந்த 2 லைனையும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஷோல்டர் அளவு மொத்தமாக 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் 6 இன்ச்சு இறக்கிக்கோங்க. 6 இன்ச்சில் ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அதே 6 இன்ச்சை செஸ்ட் லைன்லேயும் வரைஞ்சிக்கோங்க. 6.25 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டரோட வித் வந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். இது 38 சைஸுங்கிறனால 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு வரும். 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் சேர்த்து 10 இன்ச்சு வச்சுக்கோம். சைடில் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். வெயிஸ்ட் வந்து 32, 4 ஒரு பங்கு 8 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கும் சைடில் 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். ஷோல்டர் வித் வந்து 3 இன்ச் போட்டுக்குவோம். நெக் வித் வந்து 3.25 இன்ச்சு இருக்கும். நெக் டீப் வந்து 8.5 இன்ச் போட்டுக்குவோம். கீழே 3.25 இருக்கிற மாதிரி ஸ்கேலை வச்சு நெக் லைனை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நெக் ரவுண்டையும் ஆம் ஹோல் ரவுண்டையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ சைட் லைன் போடணும். அதுக்கு லைட்டாக பெண்டு வர மாதிரி போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு இன்னொரு லைனும் போட்டுக்கோங்க. இப்போ வெயிஸ்ட் அளவில் பாதி அளவில் மார்க் பண்ணுங்கள். டாட்டுக்கு சென்டர் மார்க் போட்டுட்டு அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது ப்ளவுஸ் ஹைட்டை பொறுத்து 3.5 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் டாட் அளவு போட்டுக்கலாம். டாட்டோட வித்து வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி, அதாவது 2 சைடும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி டாட் லைன் போட்டுக்கோங்க. டாட் லைன்லேருந்து சைடில் வந்து 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் வந்து டாட் பிடிச்சோன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆம் ஹோல் செக் பண்ணிக்குவோம். நமக்கு வந்து 8.5 இன்ச்சு வரணும். 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. எப்போவுமே ஆம் ஹோலை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் லெஸ் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இந்த ஆம் ஹோல் நீங்கள் எப்போவும் செக் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸ் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ப்ளவுஸ் கிளாஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
பேக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம சைடு மார்க்கு டாட் மார்க்கெல்லாம் எடுத்துக்குவோம். நான் இது 2 ப்ளவுஸு சேர்த்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாட்டுக்கு 2 சைடுமே மார்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே வந்து ஊசி மார்க் எடுத்துக்கோங்க. சைடு மார்க்கில் தான் நம்ம செஸ்ட் அளவு பிடிக்கணும். அதனால் அந்த மார்க்கையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மார்க்கெலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த மார்க்கில் ஸ்டிச் பண்ணால் போதும். அடுத்து ஃப்ரெண்டு, இது வந்து கிராஸ் பீஸுங்கிறனால நான் கரெக்டாக ஒரு 45 டிகிரி இருக்கிற மாதிரி கிராஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 45 டிகிரி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 1/4 இன்ச்சில் 2 லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ பேக் ஃபோல்டிங்கை அந்த 2வது லைனில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், கிராஸ் வேண்டாம். இந்த பேக் ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா அந்த லைனில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நெக்கு பெருசாயிரும். அதனால் கவனமாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் லைனை ஸ்ட்ரைட்டாக ஒன்று போட்டுக்கோங்க. செஸ்ட் லைனையும் அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் அளவு நமக்கு வந்து 4 ஒரு பங்கு தான். அதனால் அதில் பேக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஆனால் பஸ்ட்டு மட்டும் நமக்கு 40 வேணும். அதனால் நெக் வித் வந்து ஒரு 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் மட்டும் போட்டுட்டு சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அங்கிட்டு தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ பேக்கில் உள்ள ஷோல்டர் வித்து ஃப்ரண்ட்டுக்கு வர்ற அளவுக்கு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் லைனை ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு நெக்கை விட செஸ்ட் லைனில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் போடும்போது நமக்கு ஷோல்டரும் ட்ராப் ஆகாமல் இருக்கும். அதுக்கு பேரலால் நெக் லைனே வரைஞ்சிட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சைடில் வந்து அந்த 1.5 இன்ச்சுக்கு 2 லைனை போட்டுக்குவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பஸ்ட் லைன் மார்க் பண்ணுவேன். இப்போ ஷோல்டர்லேருந்து 9.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அது பஸ்ட் லைனு. 12.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அது அண்டர் பஸ்ட் லைன். இப்போ 2 கோடையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அண்டர் பஸ்ட் லைனையும் இழுத்துக்கோங்க. இப்போ பஸ்ட் அளவு வந்து 40ங்கிறதுனால 4 ஒரு பங்கு 10 இன்ச்சு வரும். அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து இங்கே வந்து 10.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணணும். இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக் லைன்லேருந்து இந்த லைனை வந்து கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கோங்க. அந்த மார்க்கில் வர மாதிரி போட்டுட்டு பஸ்ட் லைனுக்கும் அண்டர் பஸ்ட் லைனுக்கும் சென்டராக இந்த லைனில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரி நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் ஆங்கிளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் டாட் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். இந்த கிராஸ் லைன்லேருந்து டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். அந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ டாட்டுக்கிட்ட மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இந்த லைனை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம டாட் பிடிச்சோம்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு தான். அதனால் நம்ம செஸ்ட் லைனில் மார்க் பண்ணாலே அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது நம்ம 6 இன்ச்சு தான் இறக்கியிருக்கோம். இப்போ ஆர்ம் ஹோல் ஆங்கிள்லேருந்து ஒரு இன்ச் மேலே வர்ற மாதிரி அந்த டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம டாட் பிடிக்கணும். அதனால் 3/4 இன்ச்சை வந்து 2ஆக டிவைட் பண்ணி 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இந்த டாட்டோட அளவு 3/4 இன்ச் இருந்தால் போதும். இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு டாட்டோட ஃபஸ்ட் லைன்லேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. செகண்ட் லைன்லேருந்து கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அண்டர் பஸ்ட் லைனுக்கு வந்துடுங்க. அங்கே வந்து வெயிஸ்ட் அளவை நம்ம மார்க் பண்ணணும். அதாவது 8 இன்ச்சு. 8 இன்ச்சை நம்ம அண்டர் பஸ்ட் லைனில் மார்க் பண்ணிட்டு
மீதி இருக்கிற அளவை தான் நம்ம டாட் பிடிக்கணும். மீதி வந்து கரெக்டாக 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம 1.5 இன்ச்சாக 2 சைடும் டிவைட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பஸ்ட் லைனுக்கும் அண்டர் பஸ்ட் லைனுக்கும் சென்டராக ஒரு மார்க் போட்டோம். அதுலேருந்து அந்த டாட் மார்க்குக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே சைட்லேயும் அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த டாட்டை வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிங் பண்ணி போட்டு பாருங்கள். ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து 38 சைஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு எல்லா டாட்டுக்குமே நம்ம 2 சைடும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 2 சைடும் மார்க் பண்ணுறது வந்து லெஃப்ட் ரைட் 2 சைடுமே ஒரே அளவில் வரும். அது வந்து உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மெயின் டாட்டுக்கும் 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைடு மார்க்கையும் ஆர்ம் ஹோல் டாட் மார்க்கையும் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பெல்ட் கட் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் செக் பண்ணாமல் விட்டுட்டோம். ஆர்ம் ஹோலையும் செக் பண்ணிக்குவோம். ஆர்ம் ஹோல் செக் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் லெஸ் பண்ணிடணும், டாட்டையும் லெஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது கரெக்டாக 8.5 இன்ச் வரணும். 8.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பெல்ட் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. சைடில் வந்து 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. 1.5 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வேஸ்ட் அளவில் 4ல் ஒரு பங்கு, அதாவது 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடுக்கு இந்த 1/4 இன்ச் அளவு போதும். அடுத்து நம்ம சைடில் வந்து பெல்ட்டு கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை விட 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக வைக்கிறோம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் லைனில் போடணும், லாஸ்ட் லைனில் போடக்கூடாது. சரி, சென்டரில் போடும்போது நம்ம இதை விட 1 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே வந்து 1/2 இன்ச்சு மட்டும் சென்டரை விட கூட வச்சுக்கோங்க. கூட வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த சைடு பீஸை டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணலாம் லைனை கீழே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேஃபில் நம்ம பெல்ட்டை வரைஞ்சிக்கலாம். லைட்டாக பெண்ட் வர மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அது உங்களுக்கு பெல்ட் நல்லா ஃபினிஷிங் இருக்கும். இந்த ஷேஃப் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பெல்ட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட் வெட்டியாச்சு. அடுத்து ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பீஸ் எடுத்து 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து மேலே வந்து ஜாயிண்ட்டுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து 7.5 இன்ச்சு. அந்த 7.5 இன்ச்சை கீழே உள்ள லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது லைனிங் துணிங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க அடித்து திருப்புறதுக்கு. இப்போ இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இது 38ங்கிறனால நான் 3.25 இன்ச்சு மேலே உள்ள லைன்லேருந்து இறக்கியிருக்கேன். இறக்கி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆம் ஹோல் இறக்கணும். இப்போ கிராஸில் வந்து 8.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கை லூஸு 12 இன்ச்சு, அதனால் 6.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் 1.5 இன்ச்சு வர மாதிரி ஸ்லீவுக்கு வந்து கிராஸாக 2 லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஆம் ஹோலுக்கு வந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. 8.5 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 4.25 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4.25 மார்க்கில் 1/2 இன்ச்சு மேலே வர்ற மாதிரி நம்ம இந்த ஆம் ஹோல் ரவுண்டை பாதி வரைஞ்சிக்குவோம். இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஸ்கேலை திருப்பி வச்சு கீழே உள்ள லைனில் வர்ற மாதிரி அடுத்த ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ சைடு மார்க்கையும் சென்டர் மார்க்கையும் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கவர் வெட்டுறதுக்காக இந்த பீஸை வந்து சிங்கிளாக எடுத்து போட்டுக்குவோம். சிங்கிளாக எடுத்து போட்டுட்டு சென்டர் மார்க்கோட 1/4 இன்ச்சு கீழே வர மாதிரி நம்ம ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கலாம். மொத்தத்தில் கவர் வந்து 3/4 இன்ச் இருக்கும். இப்போ அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம 38 சைஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.